கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் பகுதி கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பகுதி அதிலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று கர்த்தரிடத்தில், 2வது மனமகிழ்ச்சியாயிரு. ஏன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருன்னு சொல்லி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? வேற எங்கேயோ மகிழ்ச்சி என்ன செய்து வருகிறது. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து தெளிவாய் ஆணித்தரமாய் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அப்போ இனி எங்கேயோ இருந்து மகிழ்ச்சி மனிதனுக்கு என்ன செய்து வருகிறது. இனி எங்க இருந்து வந்தாலும் அந்த மகிழ்ச்சி என்ன செய்யாது, நிரந்தரமா இருக்காது. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி, அவரோடு நம்ம இருக்கிற மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது. அல்லேலூயா. இந்த சினிமாவுக்கு போறவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா லேடிஸை, குறிப்பா லேடிஸை சொன்னா எப்படி போவாங்க, நல்லா மேக்கப் பண்ணி அழகா என்ன செய்வாங்க, போவாங்க. திரும்ப வரும்போது அவங்க முகத்தை யாராவது கவனிச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதையோ இழந்து போகும்போது இருந்த சந்தோஷம் வரும்போது, சினிமா பார்த்துருக்காங்களா, 3 மணி நேரம் 4 மணி நேரம், 3 மணி நேரமா 4 மணி நேரமா தெரியல, அப்ப எத்தனை மணி நேரமோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை மணி நேரம் சினிமா பார்த்துட்டு திரும்ப வந்தாங்கன்னா அதே சந்தோஷத்துல தானே வரணும். ஆனா சந்தோஷம் என்ன செய்யாது, இருக்கா. நீங்க நல்லா வேணா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்ப சினிமா தியேட்டர் ரொம்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன், மிந்தி உண்டு. நான் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், சின்ன பிள்ளையில. நீங்க தியேட்டருக்கு போனேன்னு கேட்டா, நானும் தியேட்டருக்கு போயிருக்கிறேன். எப்படி போனேன் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க, போனேன். நானா போயிட்டு தியேட்டருக்குள்ள போகல, போனவன் வெளியே என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். படம் பார்க்கறதுக்கு எனக்கு மனசு குத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ளே உணர்வு இருக்கிறதோ அவங்க நிச்சயம் மனம் திரும்புவாங்க. என்னைக்கு பிறரை கை காண்பிக்கிறாங்களோ, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க தப்பு, அவங்க தப்பு, அல்ல அவர் சரியில்லைன்னு சொல்லி பிறரை என்னைக்கு கை காட்டுறோமோ அன்னைக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், திருந்தவே மாட்டோம், திருந்தவே முடியாது. என்னைக்கு நம்ம குறைகளை என்ன செய்யணும், உணரணும். வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பிழைகளை உணரணும். ஏன் தப்பு, நான் தப்புனா நான் என்ன செய்யணும், உணரணும். ஏன் தப்புன்னு நிறைய நம்ம யூடியூப்ல பார்க்கிறப்போ சிலர் கமாண்ட் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இவங்க என்ன கமாண்ட் போடுறது, நம்ம என்னன்னு சொல்லி நான் திட்டலாம் மாட்டேன். அப்படியா, சரி, ஓகேன்ட்டு என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன். ஏன்னு சொன்னா நிறைய நேரத்துல என்ன நடக்கும்னா, நம்மளை திட்டியும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம மைண்டை என்ன செய்ய முடியாது. தப்புனா சரி பண்ணா ஒரு போஸ்ட், வசனம் போஸ்ட் என்ன செய்வேன், போடுவேன். போடும்போது அதுல கொஞ்ச நாளா அதுல என்னுடைய படத்தை என்ன செஞ்சேன், ஒரு ரவுண்டா ஒரு சின்ன படத்தை வச்சு போட்டேன். அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, பாஸ்டர் நீங்க போடுறதெல்லாம் சரிதான், இந்த படத்தை ஏன் இதுல வச்சிங்கன்னு கேட்டாங்க. அதுல இருந்து நான் என் படத்தை என்ன செய்ய மாட்டேன், வைக்கவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய, ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க ஏன் மைக்கு கையில வச்சுட்டு பாடுறீங்க, மைக்கு ஸ்டாண்ட்ல வச்சு. அதுக்கு தான் ஸ்டாண்டு வாங்கினேன், ஆனால் அந்த ஸ்டாண்டு குட்டையாகி போச்சு. அவங்க சொன்னதுனால தான் வாங்கினேன். ஸ்டாண்டு குட்டையாகி போச்சு, இனி வேற ஸ்டாண்டு. ஏன்னா குனிஞ்சுதான் படிக்க வேண்டிய நிலைமை என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன் இதை சொல்றேன்னா, நம்மகிட்ட ஒருத்தர் குறை சொன்னாங்கன்னா, ஒரு பிழை இருக்குன்னா அதை சரி பண்ணணும்னு யார் விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, மனம் திரும்ப முடியும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் போக முடியும். மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சி. அப்போ உலகத்திலையும் மகிழ்ச்சி இருக்கிறது, தேவனிடத்திலையும் மகிழ்ச்சி இருக்கிறது. உலகத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, உலக காரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், உலகத்துல சில காரியம், அது சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, அதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். சாப்பிடுறதா இருக்கட்டும், அல்லனா சொந்தங்கள்ல பங்கு கொள்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பல காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா விஷயத்திலையும் உலகத்துல நமக்கு சந்தோஷம் என்று சொல்லி ஒன்று என்ன செய்து இருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அது என்ன மகிழ்ச்சின்னா, கர்த்தர் இடத்தில் மகிழ்ச்சியாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். மன மகிழ்ச்சியா இருக்கணும். சிலர் வெளியே சிரிப்பாங்க, ஆனா உள்ள அவங்ககிட்ட சந்தோஷமே இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கையை தூக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டேன்னா, பாதி கை என்ன செய்யாது, இவ்வளவு பேர் தான் இருக்கு, இதுல பாதி கை என்ன செய்யாது, தூக்காது. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா கர்த்தரிடத்துல உலக மகிழ்ச்சி இருக்கலாம், ஆனா கர்த்தரிடத்துல நம்ம மகிழ்ச்சி நமக்கு அவசியமா. எப்போ கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு மகிழ்ச்சி வரும்னா, தேவ சமூகத்துல போய் நம்ம இருக்கணும். ஜோமன்னா நமக்கு மகிழ்ச்சி வரும், வேதம் வாசித்தா மகிழ்ச்சி வரும், ஸ்தோத்திரம் பண்ணுனா மகிழ்ச்சி வரும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு ஜோமனெல்லாம் எனக்கும் சில நேரத்துல டயர்ல தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா என்ன செய்யும் இருக்கும். அன்னைக்கு ஐயோ நம்ம தூங்கிட்டோமே என்கிற வருத்தம், பலவீனத்துல தூங்கிடுவோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவ பிள்ளைகள் எங்க சந்தோஷம் நமக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல. கர்த்தரிடத்தில் நீங்க என்ன செய்யணும்? மனமகிழ்ச்சியா என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி மனமகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்துல இருக்கணும்னா காலையில எழும்பி தேவனை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். காலையில எழும்பணும். தேவ பிள்ளைகள் எழும்பி ஜெபம் பண்ணணும். ஒண்ணுமே ஜெபம் பண்ண தெரியலனாலும் சரி, ஒரு 1000 சோத்திரத்தையாவது என்ன செய்யுங்க? சொல்லுங்க. 1000 சோத்திரம் சொல்லி முடிச்சீங்கன்னா 1 மணி நேரம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எப்போ மனமகிழ்ச்சி நமக்கு வரும் சொன்னா தேவ சமூகத்துக்கு கடந்து போகும்போது. சிலருக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகாட்டினாலுமே மகிழ்ச்சி இருக்கும். அப்பனா அந்த மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி கிடையாது. அது பிசாசு உங்களை கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்களை அழிப்பதற்கான மகிழ்ச்சி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒன்றை நம்ம என்ன செய்யல? ஆராதிக்கல. மனிதனை தேவன் உருவாக்கினார். உங்களை என்ன யார் உருவாக்கினார்? தேவன். ஆனா இன்னைக்கு தேவனை மனுஷன் என்ன செய்யறான்? உருவாக்குறான். அப்ப யார் பெரியவங்க? யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதனை தேவன் உருவாக்கலாம், அப்பனா தேவன் பெரியவர். தேவனை மனுஷன் உருவாக்குனா யார் பெரியவர்? மனுஷன் தான் என்ன செய்து பெரியவர். இன்னைக்கு நிறைய நேரத்துல மனிதனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் தேவனை மனுஷன் உருவாக்கிட்டு அதை திரும்ப கையெடுத்து என்ன செய்யறாங்க? கும்பிடுகிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை. அதுக்குள்ள நம்ம போகிறது இல்லை. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, மனுஷனை மண்ணினாலே தேவன் என்ன செய்தார்? உருவாக்கினார். தேவனை நம்ம என்ன செய்யல? உருவாக்கல. அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா மற்றவங்கிட்ட போய் நீங்க சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. உலகத்துல பிரச்சனை இல்லாது யாரு? தேவைகள் இல்லாது. எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எனக்கு பண தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கதான் செய்யுது. எனக்கு பலவீனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பலவீனம் இருக்கதான் செய்யுது. உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பிறந்த பிள்ளைக்கு கூட பிரச்சனை தான். அதுக்கு வயிறு பசிக்க நேரத்துல நம்ம சரியா என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது வளர்ந்து வரும்போது அது கேட்கறத நம்ம கொடுக்கணும். அல்லனா அதுக்கும் என்ன செய்யுது? ஐயோ இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் பிறந்தனேன்னு சொல்லி அது மனசுக்குள்ள என்ன செய்யும்? திட்டும். அப்ப அதுக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா பிரச்சனையின் நடுவிலையும் நாம் தேவ பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாய் அல்ல, மன மகிழ்ச்சியா. வேதத்தில் அந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி என்று சொல்லப்படவில்லை, மன மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி எங்க இருந்து வரணும் அப்படின்னா மனசுல இருந்து என்ன செய்யணும்? வரணும். நம்ம மகிழ்ச்சி மனசுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்க கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருன்னு சொன்னாலே தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இருங்கள்னா பொதுவா என்ன செஞ்சிடும்? சொல்லிடும். இருன்னு சொன்னா ஒருமையில என்ன செய்து சொல்லுகிறது. அப்போ பொதுவாய் சொல்லுவது அல்ல, தனிப்பட்ட மனிதனை பார்த்து. குடும்பமா நீங்க இருக்கலாம், குடும்பத்துல 4 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன மகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய காரியமும் நிறைய அந்த உலகத்துல என்ன செய்து இருக்கிறது. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே ஐயோ நமக்கு வருத்தமா என்ன செஞ்சிடும்? மாறி. இப்ப நிறைய பேருக்கு வருத்தம் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்ப ஜாதியை வைத்து படுகொலை என்ன செய்து தேசத்தில் நடக்குது. இதை பார்த்தா நமக்கு வருத்தமா தான் என்ன செய்யும்? இருக்கும். நம்ம என்ன செய்ய? ஜெபம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். தவறான காரியங்களை மனிதனுடைய மனசிலே பிசாசானவன் விதைத்து இன்னைக்கு பல சம்பவங்கள் தேசத்தில் நடக்குது. இதெல்லாம் பார்க்கிற போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ஆனா கர்த்தருக்குள்ளே நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம கவனித்து கொண்டே இருக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரு? அருள் செய்வார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல பல வேண்டுதல் என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் என்ன செய்து இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா நீங்க தேவ சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க முறுமுறுத்து கொண்டே என்ன செய்றீங்க?
இருக்கீங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆண்டவரை தேடி என்ன ஒன்றும் கிடைக்கல, அது நடக்கலை, என்ன பட்னியாவா இருக்கிய, ஒன்றுமே கிடையாது, ட்ரெஸ் இல்லாமையா இருக்கிய, வீடு இல்லாமையா இருக்கிய, சாப்பாடு இல்லாமையா இருக்கிய, குறையில்லாமல் எல்லாம் குறைவாகவா இருக்கிய, எல்லாமே இருக்கு. ஆனால் நிறைய பேர் நீங்க என்ன செய்றீங்க, முறுமுறுத்து கொண்டே என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க முறுமுறுத்தா உங்க இருதயத்தினுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படாது. என்னைக்குமே முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கே என்ன செஞ்சிருங்க, மனம் திரும்பிருங்க. நிறைய பேர் ஆண்டவரை என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க, முறுமுறுப்பாங்க. நான் ஆண்டவரை தேடினேன், அது நடக்கலை, இது நடக்க. நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரை தேடினா அது நடக்கோ, இது நடக்கோ, இது நடக்கலையோ, அது நடக்கலையோ, ஆனால் ஒண்ணு மட்டும் நடக்கும், உங்க ஆத்துமா பரலோகத்துக்கு என்ன செய்யும், போகும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆத்துமாலாம் எங்க போகும்னா வேதத்தின்படி அவங்க ஆத்துமா நித்திய ஆக்கினைக்கு தான் என்ன செய்யும், போகும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுகிறவருடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே என்ன செய்யும், பிரவேசிக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய. ஒரு நாளும் ஒருபோதும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வேதம் பொய் என்று ஒருவரால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அதனாலதான் உலகத்திலே அதிகமாய் அச்சடிக்கப்படுகிற ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் மட்டுமே என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது அதிக விற்பனையாகிறதும் இது மட்டுமே தான், இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும். அப்ப இதுல எழுதி இருக்கிறவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, அதிலையும் பாருங்க, உங்களுக்குன்னு சொல்லல, உனக்கு தனிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அருள் செய்யப்படும், உனக்கு கொடுக்கப்படும். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க யோசிக்கணும், உங்களுடைய மனசை பார்த்து சொல்லணும், நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருன்னு நம்ம மனசை பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். எப்போ மன மகிழ்ச்சியா இருக்கணும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வாழ்விலும் தாழ்விலும் என்ன செய்யணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வதித்தா சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம நினைச்சது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஆண்டவர் மேல படுற கோவம், ஆண்டவருக்கு கோவிச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம கோவப்பட்டு அவருக்கு சேதமாகாது, நமக்கு தான் என்ன செய்யும், சேதம். இதான் ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமே என்ன செய்யாது, கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு என்ன செய்கிறது, தவறான பாதையில போய்கொண்டிருக்கிறது. அவரவருடைய ஆத்மாவை குறித்து நம்ம கொஞ்சம் அக்கறையா என்ன செய்யணும், இருக்கணும். சரீரத்துக்கு எவ்வளவு அக்கறை பண்றோம், நல்லா சாப்பிடணும், நல்லா பிரியாணி சாப்பிடணும், நல்லா சிக்கன் சாப்பிடணும், நல்லா மட்டன் சாப்பிடணும், அடுத்து அதை செய்யணும், இதை செய்யணும் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. நல்ல புது ட்ரெஸ் என்ன செய்யணும், போடணும். அதே போல நம்முடைய ஆத்மாவை குறித்தும் நமக்கு அக்கறை என்ன செய்யணும், இருக்கணும். அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இருதயத்தின் வேண்டுதல், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறணும், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் நிறைவேறணும்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது. நிறைய பேர் நம்ம முறுமுறுக்கிறோம், நிறைய பேர் கோவப்படுறோம்னா ஆண்டவரை தேடிதானே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கும். சிலர் ரொம்ப வருஷம் என்ன செஞ்சிருக்கும், ஆயிருக்கும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் என்ன செய்யணும், தெரியணும். தேவனிடத்துல வந்தா தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கவனமாய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செய்யணும், சகிக்கணும். போராட்டம் வந்தாலும் சகிக்கணும். வேதம் சொல்லுங்க, நீங்க கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறவே என்ன செய்யாது, நிறைவேற. உங்க விருப்பம் நிறைவேறணுமா, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறணுமா, அப்ப ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப ஆண்டவரிடத்துல சந்தோஷமா இருந்தா மட்டும் எல்லாம் நிறைவேறுமான்னு பார்த்தா, அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் சொன்னா ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். வேதம் வாசிக்கிறவர்கள் தான் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப ஜெபித்தா அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். வேதம் வாசித்தா நம்முடைய கட்டளைகளை கட்டளைகளை நம்ம என்ன செய்வோம், கை கொள்ளுவோம். அப்ப கட்டாயம் நமக்கு அற்புதம் என்ன செஞ்சிடும், நடந்துரும். நம்ம விருப்பங்கள் நிறைவேறும். ஜெபிக்கவே இல்லை, கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இல்லை, உலகத்துல மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய விருப்பங்கள் என்ன செய்யாது, நிறைவேறாது. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும்னா நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்கணும். மனதிலே மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன விரும்பினாலும் சரி, அது ஒரு நாடு என்ன செய்யாது, நடக்காது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு நீங்க உங்களை என்ன செஞ்சிருங்க, அர்ப்பணிச்சிருங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலை என்ன செய்வாரு,
நிறைவேற்றுவார். ஆண்டவரிடத்துல முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரிடத்துல குறை சொல்லாதீங்க. ஆண்டவரை எந்த நாள்லையுமே குறை சொல்லவே வேண்டாம். அவர்கிட்ட கோவிச்சா நமக்கு தான் சங்கடம். இயேசுவினிடத்துல கோவிச்சுட்டு நான் அப்படி இருப்பேன் இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவருக்கு நஷ்டம். ஆனா அவர் வருத்தப்படுவார், மனம் திரும்பன்னு விரும்புவார். ஒரு பாவி கூட கெட்டு போது தேவனுக்கு சித்தமே என்ன செய்யாது, கிடையாது. எல்லாரும் மனம் திரும்பணும் தான் அவர் விரும்புகிறார். அப்ப நீங்க இன்றைக்கு இந்த மாதத்துல அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னன்னா, மகிழ்ச்சியாய் இருக்க பழகி கொள்ளுங்க. மன மகிழ்ச்சியா இருங்க. பழைய சோறு இருந்தாலும் மன மகிழ்ச்சியா இருங்க, பிரியாணி இருந்தாலும் மன மகிழ்ச்சியா இருங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க. எனக்கு நகை இருந்தாதான் சந்தோஷம்னா அது சந்தோஷம் இல்லை. இல்லைனாலும் சந்தோஷமா என்ன செய்யுங்க, இருங்க. பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சந்தோஷமா என்ன செய்யுங்க, இருங்க. என்ன நடந்துற போது ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. இங்க கண்ணை மூடுனா நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போகும், இங்க கண்ணை மூடுனா நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகும். வேற எதுக்கு கவலை? உண்ணவும் உடுக்கவும் இருந்தாலே என்ன செய்து போதும். அப்ப நம்ம எப்பொழுதும் தேவனுக்குள்ள என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, முறுமுறுக்காம இருந்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஏன்னா அந்த வேத வசனம் பொய்யாய் போகிறதில்லை. வேத வசனம் நிச்சயம் என்ன செய்யும், நிறைவு. அதனால நம்ம ஆண்டவருடைய கரத்துல என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். நீங்க தேவ சமூகத்தில மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அப்பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. மனதிலே மகிழ்ச்சியாய் இருந்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.